நேற்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் மீது ஏன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க என்று சொல்லி நீதிபதி கேட்டதாக. இந்த தீர்ப்பு வந்ததுதான் தாமதம். இந்த பிஜேபியை சேர்ந்தவர்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும், உயர்நீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிடுச்சு, அப்படி இப்படின்னு குதின்னு குதிச்சிட்டு இருக்காங்க. அந்த தீர்ப்பு என்ன, எதை பத்தி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, எதனால இளம் தலைவர் உதயநிதி மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்குறாங்க என்று சொல்லித்தான் இந்த காணொலியில விரிவாக பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை பகிர்ந்து உதவுங்க. நன்றி, வணக்கம். அதாவது 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம இளம் தலைவர் உதயநிதி அவர்கள் ஒரு சனாதன ஒழிப்பு மாநாட்டில் போய் பேசுறாரு. அந்த மாநாட்டோட தலைப்பே சனாதன ஒழிப்பு மாநாடு. அந்த மாநாட்டில் பேசும்போது சொன்னாரு, இதை இந்த சனாதனத்தை இதை அழிக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், இது டெங்கு கொசு ஒழிப்பதை போல சனாதனத்தை ஒழிக்கணும் என்று சொல்லி பேசினாரு. இவர் பேசின உடனே இந்த வடநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவர் தலையை சீவி கொண்டுகிட்டு வரவங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுக்கப்படும், தலைக்கு கண்டம் வச்சாங்க, கை காலுக்கு விலை மதிச்சாங்க, இப்படியெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு பிஜேபிக்காரங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. ஆனாலும் நம்ம இளம் தலைவர் எதுக்கு அசையில, நான் சொன்னது தான், என்னால வாபஸ் வாங்க முடியாது, இதுக்கு மேலேயே நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொல்லி அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் உறுதியா இருக்காரு. இதுக்கு மேலே இருப்பாரு, அது வேற விஷயம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வழக்கு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வழக்கு குறித்து பிஜேபியோட மாநில ஐடி விங்கோட தலைவர் அமித் மால்யான்றவர் இது குறித்து ட்வீட் போடுறாரு. என்னன்னாக்க, இந்த சனாதன ஒழிப்பு என்பது இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடிய அந்த மக்களை 80% மக்களை இன அழிப்பு செய்ததற்கு சம்மதம். அப்போ இவர் அந்த மக்களை எல்லாம் கொல்லணும்னு சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. இப்படி போட்டோன்னே இதை திருச்சி குற்றவியல் காவல் நிலையத்துல திருச்சியை சேர்ந்த ஒருத்தர் வழக்கு போடுறாரு. இவர் இந்த மாதிரி கலவரத்தை தூண்டும் விதமாக ட்வீட் போடுறாரு, இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் என்று சொல்லி திருச்சி குற்றவியல் காவல் நிலையத்துல வழக்கு போடுறாரு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிட்ட காவல்துறை அவர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அது கோர்ட்டுக்கு போகுது. இப்போ இந்த வழக்கு விசாரிச்ச அந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலிருந்து என்ன மாதிரி தீர்ப்புகள் வந்துட்டு இருக்குதுன்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தை கூட எடுத்துக்கிட்டாக்க அதுல என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியும். இதுல ரொம்ப விவரமா அந்த நீதிபதி யார் என்று சொல்லாம நீதிபதி பேரை சைலன்ட்லயே வச்சு எல்லாம் சொல்லி தீர்ப்பை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. அந்த நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காருனாக்க, எதுக்காக இவர் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க, அதனால எஃப்ஐஆரை ரத்து பண்ணுங்க என்று சொல்லி தீர்ப்பு சொல்றாரு. யார் மேல எஃப்ஐஆர் போட்டதுக்கு? அந்த பிஜேபி அமித் மால்யா மீது ரத்து செய்யுங்க என்று சொன்னதோட மட்டும் இல்லாம, நீங்க இவர் மேல அப்போ நம்ம அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடி இருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி 80% மக்களை அழிக்கணும்னு சொல்றாருன்ட்டு பொய்யான தகவலை சொல்றாங்க. இப்படி அவர் ட்வீட் போடலாமா, அது தப்பு இல்லையா என்று சொல்லி அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறாங்க. அதுக்கு சொல்றாங்க, நீங்க ட்வீட் போட்டவங்களை கேட்குறீங்களே, இந்த மாதிரி பேசினாங்கல்ல, சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி பேசினாங்கல்ல, அவங்க மீது இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்று அந்த மாதிரி கேள்வியை அந்த நீதிபதி கேட்டிருக்காரு. இப்போ சனாதனத்தை இதுல ஒழிப்போம் என்ற வார்த்தைய நிறைய இடங்கள்ல கோர்ட்ல அந்த கேஸ் வாதாடும் போது நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. அந்த ஒழிப்போம் என்ற வார்த்தையை தான் ஒழிப்போம் என்றா சொன்னாங்க, அந்த மக்களை ஒழிச்சிருவோம், மக்களை கொன்னுடுவோம் என்ற அர்த்தத்துல அவங்க மீன் பண்ணி சொல்றாங்க. இப்போ நம்ம ஒழிப்போம் என்ற வார்த்தைகளை எதுக்கு இப்போ மது ஒழிப்பு சொல்றோம், அப்புறம் லஞ்ச ஒழிப்பு சொல்றோம், ஊழல் ஒழிப்பு சொல்றோம்,
இன்னும் பல இடங்கள்ல இந்த ஒழிப்பு என்ற வார்த்தை சொல்லி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இன்னும் பல இடங்கள்ல பிரச்சாரமாவே இதை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஒழிப்போம் என்ன சொன்னாக்க மது குடிக்கிறவங்கள கொன்னுருவேன்னு அர்த்தமா? இது ஒரு நீதி அரசர் இப்படி பேசலாமா? இது வந்துட்டு மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடி போடுற மாதிரி இல்லையா? இப்போ சனாதன ஒழிப்புன்னு சொல்லி சொன்னாரு. சனாதனம்னா என்ன? ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னாங்க இல்லையா? சொன்னாங்க இல்லையா? அது எங்க இருந்து வந்தது? அது அந்த இந்து தர்மத்தின்படி, சனாதன தர்மத்தின்படி பெண்களை வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னாங்க. இன்னைக்கு யாரும் பெண்கள் வராதவா இருக்காங்க? எல்லாம் வெளியே வர்றாங்க, படிக்கிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தானே இருக்காங்க. அப்போ இந்த பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுத்தாக்க சனாதனத்தை இந்த பெண்களை ஒழிச்சதாக அர்த்தமா? கல்வி படிக்க வச்சாக்க ஒரு ஒழிச்சதாக அர்த்தமா? இன்னும் வேற என்ன சனாதனம்? இந்த சாதிய ரீதியான தீண்டாமை கொடுமைகள் இருக்கு, சனாதனத்துல இருக்கு. அப்ப நாங்க தீண்டாமை கொடுமையை ஒழிப்போம்னு சொன்னா அந்த மக்களை ஒழிச்சதாக அர்த்தமா? இது எந்த விதத்துல வந்துட்டு நீதியரசர் வந்து இந்த ஒழிப்புன்ற வார்த்தையை மக்களை ஒழிச்சதுக்கு சமம்னு சொல்லிட்டு நீதியரசர் தீர்ப்பு கொடுத்தாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் உடனே இந்த பிஜேபி காரங்களாம் நீதியரசர் சொல்லிட்டாரு, உதயநிதி மேல எஃப்ஐஆர் போடணும், அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கணும். ரொம்ப நல்ல ஒரு யார் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஜேபி காரங்களாம் உடனே குதிச்சிட்டு இருக்காங்க. பாருங்களேன், இந்த பிஜேபி காரர் சொல்றாங்க, பியூஷ் கோயல் சொல்றாரு, எல் முருகன் சொல்றாரு, இந்த முன்னாள் தலைவர் பிஜேபியோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரொம்ப நல்ல, இவங்களாம் திமுக காரங்களாம் சட்டத்தையே மதிக்க மாட்டாங்க, அப்படியே பில்டப் ஓவரா கொடுக்குறாரு அந்த அண்ணாமலை. இவங்க என்ன எப்படிப்பட்டவங்க? அண்ணாமலை சொல்றத காட்டுறேன் பாருங்க. நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடி இருக்கின்றார்கள் என்பது புரியும். ஒரு மத நம்பிக்கையை, ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும், டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு, இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட ஆட்சி நடத்துறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும். அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கல. எப்பவும் போல நாமளும் கடந்து போயிட்டு இருக்கிறோம். அமித் மால்வியா அவருடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வியா அவர்கள் எதுவும் தவறா பேசல, முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள், எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல என்பதை திரு நீதியரசர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இப்போ இதையெல்லாம் சொல்றவங்க என்ன மாதிரி நபர்கள்? இவங்கெல்லாம் பெண்களை எப்படி மதிக்கிறாங்க? மகாராஷ்டிராவில் மும்பையில் ஒரு பெண் நிருபர் வந்துட்டு பேட்டி கேட்குறாங்க அந்த மகாராஷ்டிரா அமைச்சர்கிட்ட. அந்த அமைச்சர் சொல்றாரு, இன்னும் பொட்டு வைக்காம பொண்ணுங்களை வெளியே வர, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பொட்டு வைக்காத பொம்பளைங்களை பார்த்தா அமங்கலமா இருக்க, போய் பொட்டு வச்சுட்டு வந்து என்கிட்ட பேட்டிடு. இதெல்லாம் நாகரிகமா இப்படி பேசுறதுல ஒரு பெண்ணை பார்த்து? இதுக்கு பேர் நீங்க சனாதன தர்மம்னு பேர் வச்சு அதை நீங்க வந்து கடைபிடிப்பீங்க. இதெல்லாம் நாகரிகமா? இந்த ஒரு நபர் மட்டும் இல்ல, பிஜேபியை சார்ந்த அனைத்து கட்சியை சார்ந்த எம்எல்ஏ டு அமைச்சர்கள், ஏன் இந்த மோடி பேசலையா? மோடி என்ன பேசினாரு பீகார் தேர்தலில்? பீகாரியெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லை, அவங்கெல்லாம் கொல்றாங்கன்னு சொல்லிட்டு பேசலையா பீகாரிங்கள? அப்போ இங்க இருக்கிற தமிழர்களுக்கும் பீகாரிங்களுக்கும் கலவரத்தை மூட்டுற மாதிரி மூட்டலையா பிரதமர்? அது சரியா? இப்ப பிரதமர் மேல என்ன நடவடிக்கை எடுத்துங்க? அமித்ஷா பேசலையா? கர்நாடகா தேர்தலில் வந்துட்டு மாட்டுக்கறி இவங்கெல்லாம் வந்துட்டு உங்க தாலியை பிடிங்கிட்டு போய் இஸ்லாமியர்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்ட்டுலாம் பேசலையா தேர்தலில்? இதெல்லாம் வந்து இனம் மத கலவரம் இல்லையா? இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு வரைக்கும் பிஜேபிக்காரங்க எல்லாம் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாங்கன்னு அடிக்கிறாங்க.
மதவெறியை தூண்டுறாங்க, எத்தனையோ கலவரங்களை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. இதே இவங்க மேலாம் என்ன கேஸ் போட்டிருக்கீங்க இது வரைக்கும்? ரொம்ப யோக்கிய மாதிரி இந்த அண்ணாமலை பேசுற என்ன கேஸ் இது வரைக்கும் இவங்க மேலாம் போட்டிருக்கிறீங்க? அமித்ஷா பேசாத பேச்சா, மோடி பேசாத பேச்சா, இந்த பிஜேபியில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரும் பேசாத பேச்சா? யார் அதுல நல்லவங்க? யார் இதுல கலவரத்தை தூண்டாம இருக்கிறவங்க? உங்களுக்கு எல்லாம் என்ன தகுதி இருக்கு? உடனே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்துட்டீங்க. இந்த மதுரை கிளை என்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பை சொல்லியிருக்கு? அங்க இருக்கிற நீதிபதிகள் சம்பந்தமே இல்லாம திருப்புறம் கொன்ற விவகாரத்துல இது வரைக்கும் தீபம் ஏத்தனதே இல்லை. அந்த அளவுக்கல் மீது தீபம் ஏத்தணும்னு அந்த நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு. அதை எப்படி செயல்படுத்த முடியும்? அங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்றீங்க. என்ன இது நியாயம்? இப்போ நீங்க உங்க சனாதன தர்மத்தை எடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்லி பாருங்கம்மா, பெண்கள்லாம் படிக்க கூடாது, வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்களேன். இது சனாதன தர்மத்துல இருக்கு. சொல்லி பாருங்களேன், பார்க்கலாம். உங்களுக்கு தைரியம் துணிச்சல் இருந்தா பெண்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லிட்டு நீங்க ஓட்டு கேட்டுருங்க. இன்னைக்கே பெண்கள் கணவன் இழந்துட்டாக்க பொட்டு வைக்க முடியாம இன்னைக்கே அவமானப்பட்டு இருக்காங்க. அந்த பெண்களை எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் முன்னாடி நிக்க விடுறதில்ல. பொம்பளை விதவை வரான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கு பேர் நீங்க சனாதன தர்மம்னு பேர் வைக்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள்கிட்ட இதுதான் சனாதன தர்மம், அப்படித்தான் நான் உன்னை கேவலப்படுத்தணும்னு சொல்லி பாரு. சொல்லி பார்த்துட்டு நீ ஓட்டு கேட்டுறேன் பார்க்கலாம். அண்ணாமலையை கேட்குறேன். அண்ணாமலை, இந்த பீச் கோயில், இன்னும் அதுல இருக்கிற அந்த அடிவரடிகள், தமிழை செய்ய வானதி சீனிவாசனை எல்லாத்தையும் கேட்கறவங்க கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டு பெண்களிடம் ஓட்டு கேட்டுருங்களே பார்க்கலாம். செருப்புல அடிப்பாங்களா இல்லையா உங்களையெல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விதவிங்கெல்லாம் நாங்க இப்படித்தான் அவமானப்படுத்துவோம் சொல்லி பாருங்க. இதுக்கு பேர் தான் சனாதன தர்மம். சொல்லுங்க, செருப்புல அடி வாங்குறீங்களா இல்லையான்னு? ஒழிப்போம்னு சொல்லிட்டா இனத்தவே ஒழிச்சிடணும்னு அர்த்தமா? அப்ப நீங்க சொன்னதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க மத கலவரத்தை உண்டு பண்ணலாமா? இதுல இந்த திமுகவும் இப்படித்தான் 100 வருஷமா பேசிட்டு இருக்காங்க. ஆமா, பேசுவோம். நாங்க பேசித்தான் இன்னைக்கு இந்த சாதிய அடக்குமுறையில இருந்து இன்னைக்கு இந்த மக்களை எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போறாங்க, எல்லார் கூடயும் பேசுறாங்க. எல்லாரும் கல்வி அறிவு படைச்சவங்களா இருக்காங்க, கல்வி அறிவு பெற்றிருக்காங்க. பெண்கள்லாம் வேலைக்கு போறாங்க. இது தமிழ்நாட்டுல தான் சாத்தியமா இருக்கு. திமுகவும் பேசினதுனால, திட்டங்களை கொண்டுட்டு வந்ததுனால, இது தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அரசியல் விழிப்புணர்வு இங்க இருக்குது என்பதனாலதான் பிஜேபியால இங்க காலுன்ற முடியாம இருக்காங்க. இது கூடவா புரியல அண்ணாமலை? இங்க சவால் விட்டுட்டு இருக்க. ஒரு நாளும் முடியாது. 50 நாள் பொறுத்துக்குங்க. நீ என்ன சொல்றது 50 நாள் பொறுத்துக்குங்கன்னு? இங்க தமிழ்நாட்டுல உன் பாச்சால இங்க பழிக்காது, உன் பருப்பு இங்க வேகாது. 50 நாள் கழிச்சு மீண்டும் 2.0 திராவிட மாடல் முதல்வர் மீண்டும் 2வது முறையாக, திமுக 7வது முறையாக முதல்வர் அமைச்சரவையில ஏறுவது உறுதி. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை, இந்த பிஜேபி காரங்க இப்படிலாம் பேசுறது சரியா, அல்லது எந்த பார்வையில அவங்க தப்பா பேசுறாங்க என்று சொல்லி உங்களுடைய கருத்துக்களை நம்மோட பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.